இந்த சம்பவம் தொடர்பில் பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனநாயக்க தெளிவுபடுத்தினார். අපිට විමර්ශනයේදී අපිට මූලිකව අපිට සැකසහිතභාවය තියෙන්නේ. இவர்கள் கூறுகின்ற விதத்தில் இந்த நபர் கடத்தி செல்லப்பட்டாரா என்ற சந்தேகம் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது எழுகிறது. இந்த 34 பிரிவுகளிலும் உள்ள மக்களுடன் நகர அபிவிருத்தி அதிகார சபை கலந்துரையாடி உள்ளது. எனவே அவர்கள் அங்கிருந்து செல்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு ஒழுக்கமான முறையில் அனைத்தும் இடம்பெறும் போது அவருடன் கதைக்கின்ற போது அவர் கடத்தப்பட்டார் என்று ஒரு சிலர் கூறுவதில் நமக்கு சந்தேகம் காணப்படுகிறது. அத்தோடு அவர் கடத்தப்பட்டார் என்று கூறி 2 மணித்தியாலங்களின் பின்னர் பத்தியகமவில் இறக்கிவிடப்பட்டார் என்று தொலைபேசியில் அறிவிக்கின்றார். பின்னர் முச்சக்கர வண்டியில் வருகிறார். இது திரைப்படம் போன்று இருக்கிறது. ஏதேனும் ஒரு குழு அவரை கடத்தி இருந்தால் அது தொடர்பில் உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு செயலாளரும் போலீஸ் அதிபரும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். சிறந்த குழு ஒன்றை களமிறக்கி உள்ளோம். ஒரு சிறு கணமேனும் அவர் கடத்தப்பட்டிருந்தால் அது பாரிய குற்றமாகும். அது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும். இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு ஓரிரு நாட்களில் இந்த நபர் சிவப்பு வேன் ஒன்றில் கடத்தப்பட்டு சிறிது நேரத்தில் விடுதலை செய்யப்பட்டதாக தொலைபேசியில் அறிவிக்கிறார். பின்னர் முச்சக்கர வண்டியில் வருகிறார். இது விசாரணை செய்யக்கூடிய ஒரு விடயம்தான். இது தொடர்பில் நாம் சிறந்த முறையில் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளோம். அவர் திரும்பி வந்த பின்னர் என்னுடன் கதைத்தார். அவருக்கு காயங்கள் எதுவும் இல்லை. அவர் தாக்கப்படவில்லை. அங்கு தெளிவில்லாத நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. விசாரணைகளின் ஊடாகவே இவை தீர்க்கப்பட வேண்டும். இது தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க எமக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. කිසිම පහර දීමක් සිදු වෙච්ච බවක් අපිට කිව්වේ නැහැ. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. කිසිම තුරක් නැහැ. හොඳ තත්ත්වයෙන් එයා හිටියා. ඉතින් ඒක නිසා තමයි මෙතන අපහැදිලි වර ගානක් තියෙනවා. ඒවා අපිට බොහොම මේ විමර්ශනයේ තමයි අපිට මේක නිරාකරණය කරගන්න සිද්ධ වෙන්නේ. ඒක නිසා පැහැදිලි නියෝග ලැබිලා තියෙනවා ආරක්ෂක ලේකම්තුමාගෙන් පොලිස්පතිතුමාගෙන් මේ විමර්ශන හරියාකාරව සිද්ධ කිරීමට. ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட பகுதிக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் டொமிந்த சில்வா வருகை தந்தவுடன் மக்களிடமிருந்து அவருக்கு இவ்வாறான வரவேற்பு கிடைத்தது.
இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீர் விநியோகிப்பது தொடர்பிலான இறுதி முடிவை மிக விரைவில் எடுக்க உள்ளதாக வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் தெரிவிக்கின்றார். இந்த திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவின் அறிக்கை இன்று தமக்கு கிடைக்கக்கூடும் என நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அவர் தெரிவித்தார். 2007ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இரணைமடு குளத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீரை விநியோகிப்பதற்கான திட்டம் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டம் தொடர்பில் ஆராயும் 15 பேரை கொண்ட குழு தமது உத்தியோகபூர்வ அறிக்கையை இன்றைய தினம் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் குறிப்பிட்ட அறிக்கை வடமாகாண முதலமைச்சரிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் அவரே இறுதி தீர்மானத்தை எடுப்பார் எனவும் வடமாகாண விவசாய அமைச்சர் தெரிவிக்கிறார். தனிப்பட்ட கருத்துக்களை தவிர்த்து பொதுவான இணக்கப்பாட்டுக்கு மத்தியில் தீர்மானம் ஒன்றை எட்ட உள்ளதாகவும் வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். கொழும்பு கபிதாவத்த ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்தின் மாசிமக திருவிழாவின் ரதோற்சவம் நேற்று நடைபெற்றது. கபிதாவத்த ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்தின் மாசிமக திருவிழா 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நேற்றைய தினம் இடம்பெற்ற ரதோற்சவ பெருவிழாவில் அம்பாளுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பிகையின் ரத பவனியில் நேற்று மாலை 5 மணிக்கு மின் அலங்காரத்துடன் அம்பிகை அலங்கார நாயகியாக சித்திர தேரில் நகர்பவனி புறப்பட்டார். மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானத்தின் பஞ்சரத பவனி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இலங்கையின் இயற்கையலில் கொஞ்சம் மத்திய மலைநாட்டில் மாத்தளையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் வருடாந்த பஞ்சரத பவனி இன்று இடம்பெற்றது. மாத்தளை முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் வருடாந்த மாசிமக மகோற்சவம் கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இதனை அடுத்து 21 நாட்கள் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் விநாயகர், முருகன், சிவனம்பாள், அம்பாள் மற்றும் சண்டேஸ்வரி ஆகியோர் பஞ்சரதத்தில் எழுந்தருளினர். தேர்தல் மடிகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. தற்போது நாட்டில் மத்திய தரப்பினர் இல்லை. தனவந்தர்களும் 95% வறிய மக்களுமே இருக்கின்றனர். இந்த பிரபலமானவர்களுக்கு நாட்டை நிர்வகிக்க கொடுத்தால் தற்போதுள்ள அரசியல் கலாச்சாரத்தில் நமக்கு எஞ்சுவது வறுமையும் துன்பமும் மாத்திரம்தான். நீங்கள் பணத்திற்கு அடிமைப்படுவீர்கள் என்றால் எமக்கு பணத்திற்கு அடிமைப்பட முடியும். கோடிக்கணக்கான பணத்திற்கு எம்மை கொள்வனவு செய்ய முயற்சிக்கின்றனர். எமக்கு எஞ்சுவது நீங்கள் மாத்திரம்தான். நீங்கள் எம்மை கைவிட்டால் எமக்கு என்ன எஞ்சும்? வீட்டு கிணற்றில் நீரை குடித்துவிட்டு கடலை வர்ணிக்க வேண்டாம். வீட்டு கிணற்றை பாதுகாக்க வேண்டும். மக்களின் வாக்குகளின் ஊடாக அதிகாரத்திற்கு வருகின்ற உறுப்பினர்கள் 10-20 கோடிகளுக்கு ஏலத்தில் செல்கின்ற காலம் உருவாகி இருக்கிறது. உறுப்பினர்கள் கட்சி தாவுகின்றனர். அவர்களின் உறுப்புரிமைகளுக்கு 5 கோடி அல்லது 15 கோடி நிர்ணயிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் உங்களின் வாக்கொன்று 10,000 ரூபாவாக இருக்க வேண்டும். நாங்கள் பாதைகளுக்கு காப்பட்டுள்ளோம். அபிவிருத்திகளை மேற்கொள்கின்றோம். இந்த தேர்தலை அடுத்து 5 வருடங்களின் பின்னர் கைகளை ஆட்டிக்கொண்டு வரமாட்டோம். நீங்கள் சிந்தித்து புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்ட 67 உறுப்பினர்கள் தற்போது அரசாங்கத்தில் இருக்கின்றனர். இந்த பக்கத்தில் இருந்து அரசாங்கத்தை பார்க்கும் போது பச்சை நிறத்தினூடாக தெரிகிறது. அந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது நீல நிறத்தினூடாக தெரிகிறது. இந்த இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து மக்களை தாக்குகிறார்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது. இன்றைய யூ ரிப்போர்ட்டர் தகவல்களை வழங்குகின்றார் குருநாகலிலிருந்து விஜய் சிங்க வெலிகந்தர். இன்று காலை 6:45 அளவில் குருநாகல் நீர்கொழும்பு வீதியின் பிதிருவெல்ல சந்தையில் சிறிய லாரி ஒன்றும் டிப்பர் வண்டி ஒன்றும் மோது உண்டதில் லாரியில் சென்ற 6 பேர் காயமடைந்து குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் வீரம்புகேதர போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். කුරුණෑගල රෝහලට ඇතුළත් කළා. වීරඹගෙදර පොලිසිය අනතුර පිළිබඳ පරීක්ෂණ පවත්වනවා. නිවුස් ෆස්ට් යූ රිපෝටර් විජේසිංහ වැලිකන්ද කුරුණෑගල.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.